நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. வாசலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டிருந்தார் மணிவாசகம். காம்பவுண்ட் கேட்டு திறக்கும் ஓசை கேட்டு நிமிர்ந்தார். கேட்டை திறந்தபடி ஒரு 50 வயது கடந்த நபர் நின்றிருந்தார். அழுக்கு சட்டை, எண்ணெய் காணாத தலை, கிழிஞ்சல் லுங்கி அணிந்திருந்த அவர் சிநேகமாக சிரித்தவாறே, ஐயா, பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறாங்க, அம்மா வர சொல்லியிருந்தாங்க என்றார் அந்த பெரியவர். என்ற மாணிக்க வாசகம், என்ன விலைக்கு எடுக்கிற? இங்கிலீஷ் பேப்பர்னா கிலோ 12 ரூபா, தமிழ் பேப்பர்னா 10 ரூபாங்கய்யா. ரொம்ப கம்மியாக இருக்கே. இல்லைங்க, போன மாதம் 10 ரூபா 8 ரூபா தான் எடுத்தோங்க. இப்போ 2 ரூபா கூடி இருக்குங்க. ஒரு மாதம் பேப்பர் பில் எவ்வளோ தெரியுமா? நமக்கு எதுக்குங்க அதெல்லாம்? 230 ரூபா, சில சமயம் 250 ரூபா கூட. ஆனால் ஒரு மாதம் பழைய பேப்பரை விற்றா 10 ரூபா தான் கிடைக்குது. வேஸ்ட் பேப்பர் தாங்கன்னு இதை கொண்டு போய் கடையில் போட்டால் எங்களுக்கு கிலோவுக்கு 1 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான். சரி சரி, உள்ளே வா. வீடியோ ஒரே நியூஸ் பேப்பராக அடைச்சலாக இருக்குன்னு என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டே இருந்தா, அதான் வர சொல்லியிருக்கா. எடையெல்லாம் ஒழுங்காக போடுவில்ல? கரெக்டாக இருக்குது சார். அந்த மனிதர் பழைய இரும்பு தராசுடன் உள்ளே நுழைய, லட்சுமி, பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. நான் கொஞ்சம் அடுப்படியில் வேலையாக இருக்கேன், நீங்களே எடுத்து போடக்கூடாதா? அப்போ திருப்பி அனுப்பி வச்சிருவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வந்து எடுத்து போட்டு தொலைக்கிறேன். லட்சுமி முணுமுணுத்தபடி கிச்சனில் இருந்து வந்து ஹாலில் காம்பவுண்டில் கிடந்த பேப்பர்களை அள்ளி வராண்டாவில் போட்டாள். சிதறி கிடந்த பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர். அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தா எடை போட சுலபமாக இருக்கும் ஐயா. ஏன், நீ கயிறு கொண்டு வர மாட்டியா? இருக்குங்கய்யா, வண்டியில் இருக்கு, போய் கொண்டு வரணும். போய் கொண்டு வா. அந்த பெரியவர் எழுந்தார். ரொம்ப தாகமாக இருக்குங்கய்யா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? கேட்டு வரமா ஒரு பைப்பு இருக்கு பாரு, அதில் பிடிச்சு குடிச்சிட்டு போய் கயிறு கொண்டு வா. பெரியவர் எழுந்து போய் அந்த குழாயை திருகினார். வெயிலில் சுடு தண்ணீராய் கையில் விழுந்தது. நீரை கொஞ்சம் கீழே விட்டு முகம் கழுவினார். பின்னர் 2 கையை பிடித்து அழுத்தினார். முகத்தில் தோளில் கிடந்த அழுக்கு துண்டால் துடைத்து கொண்டு வெளியே நிறுத்தியிருந்த அந்த 3 சக்கர ட்ரை சைக்கிளை உள்ளே தள்ளி கொண்டு வந்தார் அந்த பெரியவர். கயிறை எடுத்து வான்னு சொன்னால் வண்டியை கொண்டு வந்துட்டியே, மணிவாசகம் கேட்க, பேப்பர் நிறைய இருக்குதுங்கய்யா, அதான் எடை போடுறது வண்டியில் எடுத்து போக சௌகரியமாக இருக்கும்னு கொண்டு வந்தேன். சரி பெரியவரே, உங்கள் பேர் என்ன? முத்துங்கய்யா. எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணுறேங்க? அது ஆகி போச்சுங்க, 30 வருஷம். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? அது வியாபாரத்தை பொறுத்துங்க. வீடுகளில் வேண்டும்னா எவ்வளோ தூக்கி போடுறீங்களோ அவ்வளவும் எங்களுக்கு சோறு போடுற தெய்வங்க ஐயா. பேசிக்கொண்டே இருந்தாலும் பெரியவர் முத்து பேப்பர்களை 2-3 அடுக்குகளாக அடுக்கி கட்டினார். அப்புறம் எடை போட ஆரம்பித்தார். 2 கிலோ எடைக்கல் ஒன்றையும் 1 கிலோ எடைக்கலை ஒன்றையும் சேர்த்து தராசில் வைத்து மறுபக்கம் பேப்பர்களை வைத்தார். தூக்க முடியாமல் தராசை தூக்கி நிறுத்த முள் பேப்பர் இருந்த பக்கம் தாழ்ந்து கொண்டு கொஞ்சம் பேப்பர்களை எடுத்து மீண்டும் நிறுத்தினார் அந்த பெரியவர். இதற்குள் வார இதழ்கள், சில நாவல் புத்தகங்களையும் என் மகன் படித்து முடித்து கல்லூரி பாடப்புத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டாள் லட்சுமி. பேப்பர் வரைக்கும் 5 எடை இருக்குங்கய்யா. 5 3 15 கிலோ. புக்கு எல்லாம் 8 கிலோ இருக்குது. மொத்தம் 23 கிலோ. பேப்பருக்கு 150 ரூபா, புக்குக்கு கிலோ 12 ரூபா. அப்போ 96 ரூபா. மொத்தம் 246 ரூபாங்கய்யா என்று சொன்னார் அந்த பெரியவர். ஐயா, ஏதாவது தக்காளி வெங்காயம் வேணுங்களா? வா, அழுகின தக்காளி யாருக்கு வேணும்? பணத்தை கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துகிட்டு கிளம்பு. ஐயா, 50 ரூபா கம்மியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது வெங்காயம் தக்காளி வாங்கிக்கிறீங்கய்யா? அதான் பார்த்தேன். இப்படி ஏதாவது சொல்லி அழுகின தக்காளியை தலையில் கட்ட பார்க்குறியா? இல்லை சார், இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டில் எடுத்த புது தக்காளி, நீங்களே பொறுக்கி எடுத்துக்கோங்க. 2.5 கிலோ 50 ரூபா. மார்க்கெட்டில் தக்காளி கிலோ 15 ரூபா. அது நேற்று ரேட்டுங்கய்யா. இன்றைக்கி கிலோ 20 ரூபா தான். உங்களுக்காக வேணும்னா 3 கிலோ போடுறேன். யாருக்கு வேணும் உன் பிச்சை? ரூபா இருந்தால் கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துக்கோ, இல்லைன்னா கிளம்பு. நாங்கள் வேறு ஆளுக்கு போடுறோம். போனீங்கய்யா, காலையிலே இருந்து வெயிலை சுற்றிட்டு வரேன். கடைக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு 200 ரூபா இப்போ வாங்கிக்கிடுங்க. மிச்சம் 50 ரூபா நாளைக்கு வரும்போது கொடுத்துட்றேன். முழுசாக 50 ரூபாயை ஆட்டையை போட பார்க்குறியா? அப்படிலாம் பண்ண மாட்டேங்கய்யா. இந்த ஏரியாவில் தான் 30 வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் துட்டு எனக்கு வேண்டாமையா. ஏமாற்றி துண்ண உடம்புல ஒட்டாதுங்கய்யா. நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துறேங்கய்யா. அப்போ ஒன்று பண்ணு,
ரூ. 200 எவ்வளோ பேப்பரு அதை மட்டும் எடுத்துகிட்டு போ. நாளைக்கு வரும்போது மீதி பணம் கொடுத்துட்டு மிச்சத்தையும் எடுத்துகிட்டு போ கராராக சொன்னார் மணிவாசகம். இனி பேசி பிரயோஜனமில்லை என்று அவர் சொன்னபடி ரூ. 200 கொடுத்துவிட்டு பேப்பர் 15 கிலோவையும் 4 கிலோ எடை புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் முத்து. பாவங்க அந்த ஆள், இப்படி பச்சைத்தபாதமாக இல்லாமல் விரட்டுறீங்களே. அந்த ரூ. 50 அவன் ஏமாற்ற மாட்டான். அப்படியே ஏமாத்தினாலும் நாம் குறைஞ்சா போயிடுவோம். ஏன் பேச மாட்டேன்? ஒவ்வொரு ரூபாயும் நான் உழைச்சி சம்பாதிச்சுது. இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா யாருக்கிட்டேயும் நான் ஏமாற தயாராக இல்லை. அவன் நாளைக்கு வரமாட்டான் பாரு. இந்த மாதிரி எத்தனையோ பேரை நான் எடை போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா? அந்த ஓட்டத்தராசில் எடை போட்டால் எப்படியும் கிலோவுக்கு 100 கிராம் லாபம் கிடைக்கும். நம்மக்கிட்ட 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு 12 ரூபான்னு விற்பான். ஏமாந்தா இடையில இன்னும் கொள்ளையடிப்பான். இப்படி ₹1 ₹2 லாபம் வரலன்னா அவன் தொழில் செஞ்சு பிரயோஜனமே இல்லாமல் போயிருங்க. அவன் வைத்த பொழைப்புக்காக வேணாமா? சரி சரி, அவனால் நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? ஆக வேண்டிய வேலையை பாரு என்று மனைவி அடக்கினார் மணிவாசகம். மறுநாள் மணிவாசகம் சொன்னபடி முத்து வரவில்லை. பொழுது சாய்ந்து விட்டது. பாத்தியா, நான் சொல்லலை அவன் வரமாட்டான்னு என்று அமர்த்தலாக சொன்னார் மணிவாசகம். இன்னைக்கு வேறு லைனுக்கு போயிருப்பார். நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன். உன் நினைப்பு தான் காயப்போடு. நமக்கு 4 கிலோ பேப்பர் மிச்சம் ஆச்சு. இல்லைனா ₹50 நஷ்டம் ஆகியிருக்கும். லட்சுமி தலையில் அடித்து கொண்டே உள்ளே சென்றாள். மறுநாள் அதிகாலை வேளையிலே கேட்டு கதவு திறக்கவும் செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்த மணிவாசகம் அப்படியே போட்டுவிட்டு கவனித்தார். முத்து உள்ளே நுழையவும் தன் கணிப்பு பொய்யாகிவிட்டதே என்று வருத்தமுடன், என்னையா ₹50 கொண்டு வந்திருக்கியா? இல்லைங்கய்யா, நான் வந்தது தான் நினைத்தது சரிதான் என்று உள்ளுக்குள்ளே பெருமித்து கொண்டு, ₹50 இல்லாமல் பேப்பர் போட முடியாது என்றார் மணிவாசகம். சரிங்கய்யா, நான் ₹50 கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துக்கிறேன். ஆனால் என்னையா ஆனா? முந்தா நாள் நீங்கள் போட்ட புத்தகங்களை எடுத்துகிட்டு போனேன். அதில் சில பாட புத்தகமும் இருந்தது. அதை கடையில் போடுறத விட பழைய புத்தக கடையில் கொடுத்தா கொஞ்சம் ரூபாய் அதிகம் கிடைக்கும்னு தனியாக எடுத்து வச்சேன். பேப்பரை மட்டும் கடையில் போட்டுவிட்டு வீட்டுக்கு போய் புக்ஸுகளை புரட்டினேன். அப்போ அதில் இந்த காசு இருந்துச்சுங்கய்யா என்று 2 500 நோட்டுகளை நீட்டினார் முத்து. மணிவாசகம் அதிர்ந்து போனார். ₹50 நம்பாத நான் எங்கே ₹1000? அதுவும் எப்போது வைத்தேன்? நான் மறந்தே போயிட்டேன். அந்த ரூபாயை திருப்பி தரும் முத்து எங்கே? மிகவும் இடையில் மிகவும் தாழ்ந்து போயிட்டோமே என்று வருத்தம் அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. மனம் தெளிவடை வந்தவராய், பெரியவரே, புத்தகத்தை எடைக்கு போட்டப்புறம் அது உங்களுக்கு தான் சொந்தம். அதில் பணம் இருந்தாலும் அது உங்களுக்கு தான். நீங்களே வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய மனசோடு இந்த பணத்தை கொடுத்தாலும் உழைக்காமல் இவ்வளவு பணம் கிடைச்சா அப்புறம் அது என் மனசை மாற்றிடும். இதே மாதிரி தினமும் கிடைக்காதுன்னு ஏங்க வைக்கும். அப்புறம் என் நேர்மையை கொன்னுடும். வேணாங்கய்யா, இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று மணிவாசன் கையில் ரூபாயை திணித்து விட்டு கிளம்பினார் முத்து. பெரியவரே, ஒரு நிமிஷம், நேற்று எடை போட்டு வச்ச புத்தகத்தையாவது எடுத்துகிட்டு போங்க. ₹50 கிடைச்சதும் கண்டிப்பாக வரேன் என்று சொல்லிவிட்டு அவர் நடக்க ஆரம்பித்தார். அப்படியே உறைந்து போய் நின்றார் மணிவாசகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.